ஹலோ, வெல்கம் டு யுவர் கௌரி சுதாகர் சேனல். இன்னைக்கு 4 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்த்துக்கலாங்களா? காலையில் சீக்கிரம் எழுந்தாச்சு, குளிச்சுட்டு வீடெல்லாம் குட்டி தொடச்சிட்டு வீட்டிலலாம் விளக்கேற்றிட்டு விநாயகருக்கு போயிட்டு அங்கேயே பூ வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விநாயகர் கோயிலேருந்து நான் வர்றப்ப காலையில் 5 o'clockலாம் ஒரு பொண்ணு அழகாக அவங்க வீட்டு வாசலில் கிறிஸ்மஸ் தாத்தா போட்டிருந்தாங்க. அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து இன்றைக்கி சஷ்டின்றதுனால நான் 3 அபிஷேகம் பண்ணேன். ஒன்று பால், சந்தனம், தேன் இது 3 கலந்து நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். வெத்தலை தீபம் போட்டு இந்த பிச்சு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெத்தலை தீபத்தில் அந்த வெயில் அந்த இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் பண்ணிவிட்டு இடையில் சைட் பை அப்படியே சாம்பார், தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். நைட் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வடைக்கு ஊற வச்சிருந்தனால காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு 2 பச்சை மிளகா, அதில் இஞ்சி இது மட்டும் போட்டு குறைக்குன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் போட்டு ஜார்லேயே தான் அரைப்பேன், நான் கிரைண்டரில் போட மாட்டேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா முட்டை அடிக்கிற பீட்டரில் அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுருவேன். ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சி அதில் போட்டு அரைக்கிறேன்னா என் குழந்தைங்களாம் வந்து காரமாக மிளகாய் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்கள்ல, அதனால் அது ஃப்ரிட்ஜில் இருக்க டைமில் கிரைண்டரில் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு குழந்தைங்க எழுந்திரிச்சிட்டோடனே அவங்களுக்கு சூடாக வடை போட்டு பொங்கல், சாம்பார், சட்னியோட கொடுத்தாச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.